எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் அக்டோபர் மாதத்தின் 5வது பொது நிர்வாகத்தோடு தொடர்புபட்ட விடய ஆய்வு செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடிய 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அலுவலர்களை அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்பட்ட பரீட்சையினுடைய கடந்த கால வினாத்தாள் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான வினாத்தாளோடு எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அதில் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய அலுவலர்கள் என்கிற வகுதி தொடர்பாக கடந்த செயலமர்வில் பார்த்ததில் இருந்து பிணைப்பணம் மற்றும் வைப்புக்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக நாங்கள் ஒரு மேலதிக கற்றலுக்காக சில விடயங்களை கலந்து பேசியிருக்கோம். அப்படி பேசிய விடயங்கள் கடினத்தன்மை வாய்ந்தவையாக அல்லது புரிந்து கொள்வதில் ஏதோ ஒரு மட்டுப்பாடு இருப்பது போல நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டிருந்தோம் என்று நம்புகிறேன். என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, அது நல்லதா கெட்டதா என்கிற அடைமொழியை நான் சொல்ல விரும்புகிறேன். அது நல்லதோ கெட்டதோ, என்னிடம் இருக்கிற இயல்பு ஒரு விடயம் தெளிவாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் அதிக நேரம் எடுத்தாவது அதை விளங்கி கொண்டு அங்கால போகிறது தான் எனக்கு விருப்பம். இன்றைக்கு மிக அதிக அளவில் படித்தோம், ஆனால் கொஞ்சம் தான் விளங்கினது என்று பார்க்கறத விட ஏழுமான வரைக்கும் படிக்கிற அவ்வளவு விஷயத்தையும் அது என்ன என்கிறத நடைமுறையில் இருக்கக்கூடிய விடயம் இதுதான் என்கிறத புரிந்து கற்றுக்கொள்வது சிறந்தது. இப்போ இந்த இடத்துல பிணைப்பணம் செலுத்துவது என்பதும் வைப்புக்களை கையாள்வது என்பதும் எல்லோராலும் செய்யப்படுகிற விடயம் அல்ல. உண்மையில இப்போது கச்சேரி முறை என்பதே இல்லை. சரிதானே? இப்ப கச்சேரி என்கிற ஒரு முறை இல்லை. இப்போது மாவட்ட செயலகம் தான் இருக்குது. கச்சேரிங்கிறது வேறு, அது பெரிய விஷயமா. கச்சேரிங்கிறது இப்போது இல்லை. அது நடைமுறையில வலுவிழந்தே போயிட்டு வழக்கொழிந்து போன மாதிரி இருக்காங்க. இப்போது நாங்கள் அதை கச்சேரிகள் என்றுதான் சொல்லுகிறோம். கச்சேரி என்பது வேறு, மாவட்ட செயலகம் என்பது வேறு. அதை புரிந்து கொள்ளுங்க. அதுபோல அரசாங்க அதிபர் என்பது வேறு, மாவட்ட செயலாளர் என்பது வேறு. கச்சேரி என்றால் அது அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகம் என்றால் மாவட்ட செயலாளர். இப்போது அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமாக ஒரு பதவி இருக்கிறது. கச்சேரியினுடைய நடைமுறை பெரிய அளவுக்கு இப்போது இல்லை. கச்சேரி என்பது பெயரளவில் இருந்தாலும் பல விடயங்கள் வழக்கொழிந்து போயிட்டு, அப்போ அந்த விதமான புரிதல் கச்சேரியில வைப்பு படம் ஏனைய நிறுவனங்கள் கொண்டு வங்கியில வைப்பு செய்வது போல வைப்பு செய்வார்களா, அந்த முதலாம் வகை வைப்பு இருக்குமா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை. ஆனால் கோட்பாட்டு ரீதியாக இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை கற்றுக்கொள்கிற போது கொஞ்சம் புரிதல் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல எங்களுக்கு அறிமுகம் இல்லாத படிவங்கள், இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தேன். நாங்கள் இந்த விடயங்களை திருப்பி ஒரு வினாவிடை வடிவமாக பார்க்கிற போது இன்னும் தெளிவாக அதனை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஒரு வினாத்தாள் ஒன்றை தயார் செய்து, ஒரு பயிற்சி வினாத்தாள் ஒன்றை தயார் செய்து உங்களுக்காக பதிவிட்டிருந்தேன். அந்த வினாத்தாளோடு தொடர்புடைய விடைகளை ஏற்கனவே படித்த விடயங்கள் என்பதன் காரணமாக விரைவாக நாங்கள் அந்த விடயத்தை பார்த்து கொண்டு போவோம். சரிதான்? இப்போ முதலாவது கேள்வி, வைப்புக்கள் தொடர்பான கணக்கீட்டு நடவடிக்கைகள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கு. வைப்புக்கள் என்பது தொடர்பாக மேற்கொள்ளப்படுகிற கணக்கீட்டு நடவடிக்கைகள். இந்த விடயத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியதை நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். வைப்புக்கள் தொடர்பான கணக்கீட்டு நடவடிக்கை. இதில் 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக இருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதி 565. நாங்கள் அன்றைக்கு பேசல. நிதி ஒழுங்கு விதி 565 வைப்புக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அது எவ்வாறான வகையில் இந்த பெயரேட்டில் பதியப்பட வேணும், அதுக்கான சமப்படுத்தல் கணக்கு செய்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் புது பெயரேடு வைத்திருக்க வேணும், அவற்றுக்கான தொகுப்பு கூற்று மாத முடிவில் தயார் செய்ய வேணும். சரிதானே? அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் கொஞ்சம் புதுப்பித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறேன். வைப்புகளின் கணக்கீட்டு நடவடிக்கைகள் இதில் இருப்பதை விட நான் சமரைஸ் பண்ணின விடயம், சேகரித்த விடயம் கூட இருக்குது. கொஞ்சம் சுருக்கமாக தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் பின்னர் அதை குறிப்புகளாக தயார்படுத்திக் கொள்ளுங்க. கேள்வி என்னென்று சொன்ன, நாங்கள்
வைப்பு பணம் அல்லது வைப்புக்கள் தொடர்பிலான கணக்கீட்டு நடவடிக்கைகளின் பிரதான அம்சங்கள். அப்போ சுருக்கமாக சொன்னால் வைப்புகளின் கணக்கீட்டு நடவடிக்கைகள். ஒன்று, வைப்புக்கள் தொடர்பான நாளாந்த கொடுக்கல் வாங்கல்கள் பொது வைப்பு பேரேட்டில் பதியப்படும். பொது வைப்பு பேரேடு என்பது படிவம் பொது 69. இங்கே இருக்கக்கூடிய படிவங்களையும் ஒரு பக்கமாக குறித்து கொண்டு வாங்க சைக்கிள். சரிதான். பொது வைப்பு பேரேடு அது படிவம் பொது 69. முதலாவது விடயம் சொல்லுகிறேன், வைப்புகளின் நாளாந்த கொடுக்கல் வாங்கல்கள். பொது வைப்பு பேரேடு பொது 69 படிவத்தில் பதியப்படும். அந்த ஏட்டில் பெறுவனவுகள், கொடுப்பனவுகள், வைப்புகளின் ஒவ்வொரு வகுப்பும், அதன் துணை கணக்குகள், சமப்படுத்தல் கணக்கு ஆகியவைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவையான பக்கங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த ஏட்டில பெறுவனவுகள், கொடுப்பனவுகள், வைப்புகளினுடைய ஒவ்வொரு வகுப்புக்கும், ஒவ்வொரு கிளாஸும் இருக்குது தானே, 1, 2, 3 நாங்கள் படிப்போம். அந்த ஏட்டில், இது பொது வைப்பு பேரேட்டில் பெறுவனவுகள், கொடுப்பனவுகள், வைப்புகளினுடைய ஒவ்வொரு வகுப்பும், அவற்றின் துணை கணக்குகள். இப்போ முதலாம் வகை வைப்பு பிறகு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தனித்தனியாக துணை கணக்கு இருக்கும். சமப்படுத்தல் கணக்கு ஆகியவைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவையான பக்கங்களை ஒதுக்க வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு கணக்கையும் இலகுவாக கண்டுகொள்வதற்காக வைப்பு பேரேட்டின் முதல் பக்கத்தில் சுட்டி ஒன்றை தயாரித்து வைத்திருக்க வேண்டும். ஒரு இண்டெக்ஸ் ஒன்று குறித்து வச்சிருக்கணும். எந்தெந்த பக்கத்திலே ஆற்ற கணக்கு, எந்தெந்த கணக்கு இருக்குது என்று சொல்லி ஒவ்வொரு கணக்குகளையும் இலகுவாக கண்டுகொள்வதற்கு வசதியாக வைப்பு பேரேட்டின் முன்பக்கத்தில் சுட்டி ஒன்று இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் ஒரு புதிய வைப்பு பேரேடு பயன்படுத்தவும். ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் புதிய வைப்பு பேரேடு உபயோகிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் புது புது லெஜர் போட வேண்டும். சென்ற வருட, அடுத்த 5வது, சென்ற வருட ஏட்டின்படியான கணக்கு மீதிகள். சென்ற வருடத்தில் பொது வைப்பு பேரேட்டின்படியான கணக்குகளின் மீதிகள் நடைமுறை நிதியாண்டின் ஏட்டில் பதியப்பட்டு துணை கணக்குகளின் கூட்டு மொத்த தொகை சமப்படுத்தல் கணக்கின்படியான மீதியோடு சமனாக இருக்கிறது. இங்க துணை கணக்குகள் சரியா ஒன்று இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கணக்கு. அதை விட சமப்படுத்தல் கணக்கு இருக்கும். துணை கணக்குகளின் மீதியும் சமப்படுத்தல் கணக்கின் மீதியும் சமனாக இருக்கிறது என்று தகுதி வாய்ந்த 2 உத்தியோகத்தர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இப்ப சென்ற வருட ஏட்டின்படியான கணக்கு மீதிகள் நடைமுறை நிதியாண்டினுடைய ஏட்டில் பதியப்பட்டு துணை கணக்கின்படியான கூட்டு மொத்த தொகையும் சமப்படுத்தல் கணக்கின்படியான மீதியும் சமனாக இருக்கிறது என தகுதி வாய்ந்த 2 உத்தியோகத்தர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நாள்தோறும் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் முறையே கொடுப்பனவுகள், பெறுவனவுகள், உரிய துணை கணக்குகள் ஆகியவற்றின் கீழ் பதியப்பட வேண்டும். நாளாந்தம் மொத்த பெறுவனவுகள், கொடுப்பனவுகள் சமப்படுத்தல் கணக்கின் கீழ் பதியப்பட வேண்டும். அப்போ முதலாவது துணை கணக்கில் பதிய வேணும். உரிய கணக்கினுடைய கொடுப்பனவு, பெறுவனவுகள் உரிய துணை கணக்குகளில் பதிய வேணும். அடுத்தது மொத்த பெறுவனவுகள், கொடுப்பனவுகள் சமப்படுத்தல் கணக்கின் கீழும் பதிய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் சகல கணக்குகளும் சமப்படுத்தப்பட்டு மீதி காண வேண்டும். ஒவ்வொரு மாதமும் சகல கணக்குகளும் சமப்படுத்தப்பட்டு மீதி காணப்பட வேண்டும்.
வகுப்பு ரீதியான வைப்புகளின் துணை கணக்குகளின் கூட்டுத்தொகை அதன் மொத்தம் கணிக்கப்பட வேண்டும். இங்க 3 வகுப்பு இருக்கும். நாங்கள் ஏற்கனவே கதைச்ச விஷயம் என்றபடியால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு கொண்டு 3 வகுப்பு இருக்கும். இந்த வகுப்பு ரீதியாக துணை கணக்குகளினுடைய கூட்டு மொத்த தொகை கணிக்க வேண்டும். வகுப்பு ரீதியான துணை கணக்குகளின் கூட்டு மொத்த தொகையும் சமப்படுத்தல் கணக்கின்படியான மீதியும் சமப்பட வேண்டும். அப்படி சமப்படாவிட்டால் காரணங்களை கண்டறிந்து சமப்படுத்த வேண்டும். அப்படி சமப்படாத போது காரணங்களை கண்டறிந்து சமப்படுத்த வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஒன்று சமப்படுத்தல் கணக்கு ஒரு கணக்கு தனியாக இருக்கும். தனித்தனியான துணை கணக்குகள் இப்போ வருகிற வாய்ப்புகள் ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளேயும் அதுக்குள்ள வெவ்வேறு இனங்கள் இருக்கும். அப்படி வெவ்வேறு இனங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் பதியும். அந்த சமப்படுத்தல் கணக்கிலையும் அந்த விஷயங்கள் பதிவிடும். ரெண்டையும் கூட்டி வருகிற மொத்தம் சமப்பட வேணும். சமப்படாவிட்டால் அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சு சமப்படுத்த வேணும். மாதம் தோறும் வைப்பு தொகுப்பு கூற்று தயாரிக்கப்பட்டு கணக்கீட்டு உத்தியோகத்தினால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு ஊடாக கணக்காய்விற்காக குறித்த மாதத்தினை அடுத்து வரும் மாதத்தில் அனுப்பவும். ஒரு மாதத்துக்கான வைப்பு தொகுப்பு கூற்று படிவம் 71 தயாரிக்கப்பட்டு கணக்கீட்டு உத்தியோகத்தை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு ஊடாக கணக்காய்விற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ இதுல நான் உங்களுக்கு 10 விடயம் 11 விடயம் சரிதானே தனித்தனியாக இதுல இருக்கிறத தான் உடைச்சு கொஞ்சம் தெளிவாக குறிப்பாக நாகராஜ ஐயாண்ட புத்தகத்தின் உதவியையும் பயன்படுத்தி இருக்கிறேன். அதையும் வச்சுக்கொண்டுதான் இந்த பகுதியை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இது இந்த மறைந்து இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் ஒன்று. சில வேளை எங்களுடைய கவனம் தங்களுடைய கண்படாத பகுதிகள் இருக்கு. இந்த கால்படாத குகை போல கண்படாத பகுதிகள் நிதி ஒழுங்கு விதிகள்ல இருக்கு. சரிதானே? உதாரணத்தை கொண்டு சொல்லுவேன். நிதி ஒழுங்கு விதி 50. நிதி ஒழுங்கு விதி 50 எங்களுடைய கண்படாத இடம். சரிதானே? இப்படியாக சில இடங்கள் அந்த முறை சூப்பராக சொன்னேன். நான் கண்படாத இடங்கள்ல ஒன்று நிதி ஒழுங்கு விதி 50 கொஞ்சம் பாருங்கன்னு அப்படியே ஒரு கேள்வி வந்திருந்ததுன்னு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அவருக்கு நிதி ஒழுங்கு விதி 50 என்னென்று சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அதுபோல நிதி ஒழுங்கு விதி 565 வைப்புகளின் கணக்கீட்டு நடவடிக்கைகள் இதுவும் கால்படாத ஒரு குகைதான். இப்ப பரீட்சைக்கு வினாத்தாள்களை தயாரிப்பவர்கள் இப்படி கண்படாத கால்படாத இடங்களை தேடி தேடி பரீட்சைகளுக்கு வினாக்களை தயாரிக்கிறார்கள். இப்ப இனி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது முடியும். சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்குள்ள வைப்புகள் எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யப்படுகின்றன என நிரல்படுத்தி ஒவ்வொரு வகுப்பினையும் சுருக்கமாக விளக்குக. வைப்புகள் எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யப்படுகிறது என்று நிரல்படுத்தி ஒவ்வொரு வைப்பையும் சுருக்கமாக வழங்கப்படுகிறது. இந்த வைப்புகளின் பாகுபாடு மீளப்பெறுதல் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று வகுப்பு 1 கச்சேரி வங்கி போல இயங்கும் வைப்புகள் சம்பந்தப்பட்டது. இவ்வளவு சொன்னாக்கா கச்சேரி வங்கி போல இயங்கும் வைப்பு விடயங்கள் தொடர்பானது. இங்கு இந்த வைப்பு பணங்களுக்கு கச்சேரியை வங்கி போல பயன்படுத்துகிற ஒவ்வொரு தாபனத்துக்கும் திணைக்களத்துக்கும் ஆளுக்கும் தனித்தனி கணக்கு கச்சேரியினுடைய வைப்பு பண பேரேட்டில் எழுதி பேணப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் துணை கணக்குன்னு சொல்றோம்னா ஒவ்வொரு தனித்தனி கணக்கு. கச்சேரி வங்கி போல இயங்குகிற கணக்கு வகுப்பு 1. இதுல காலங்கடந்த வைப்புகளும் வருவதில்லை. வகுப்பு 1 காலங்கடந்த வைப்பு தோன்றுவது. அதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்த வகுப்பு 2 இது கணக்கில் அடக்கப்படக்கூடிய தனி இயல்பான வைப்பு இனங்கள். இந்த வைப்புகள் இந்த இனங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த வைப்பு இனத்தொகுதிகள் மொத்தமாகவும் மீட்கப்படும். வெவ்வேறு தொகுதிகளாக வைப்பு செய்யப்பட்டு அவை ஒட்டுமொத்தமாகவும் அவை மீள பெறப்படலாம். இந்த கணக்கினை பேணும் உத்தியோகத்தர்கள் எந்த நேரத்திலையும் குறித்த இனத்தை தேடி அறிந்து அது மீள பெறப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சரிபார்க்கக்கூடியவராக
இருக்க வேணும். அதுக்காக தான் முன்னுக்கு இண்டெக்ஸ் வச்சிருக்கணும் என்று சொல்லி சொன்னேன். சரிதானே? அதுல அந்த படிவத்துல சுட்டி ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அதான். பொது 69 படிவத்துல இதை பதிய வேணும், சுட்டி இண்டெக்ஸ் வச்சிருக்க வேணும் என்று சொன்னோம். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதுல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு தொகை இருக்கிறது, மீள பெறப்பட்டிருக்கா இல்லையா என்று சரிபார்க்கக்கூடியவராக இருக்க. அடுத்த மூன்றாவது, இது பல இன வைப்பு, மிசலேனியஸ் என்று சொல்லுவோம். சில்லறை வைப்புகள் என்ற பொது கணக்கில் வைக்கலாம். சில்லறை வைப்பு என்று சொல்லி பொதுவான கணக்கில் வைக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்க திணைக்களத்தில் அல்லது நிலையத்திலிருந்து பெறப்படும் ஏராளமான பல வைப்புகள் அங்கு பணம் கட்டுகிற போது அவை தனித்தனியாக குறித்து வைக்கப்பட்டிருக்கும். தனித்தனி கணக்கு பேணப்பட வேண்டும். ஒவ்வொரு அரசாங்க திணைக்களம், நிலையம் ஏராளமான வைப்புகள் அவர்கள் அங்கே தருவிடும். சில்லறை வைப்பு என்று சொல்லி தருவார்கள். அங்கு அவர்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கு தனித்தனி கணக்கு பேணப்பட வேண்டும். இந்த வைப்பில் இருந்து மீளப்பெறுவது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேணும். சரி, கேள்விக்கூடாக போவோம். இப்போ இந்த 3 வகையான வைப்புகள் இந்த பகுதியை நீ பார்த்துக் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். காலங்கடந்த வைப்புகள் என்றால் என்ன? காலங்கடந்த வைப்புகள் என்பது ஒரு 2 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்கும். பெரிய கேள்வியாக இல்லை. சரிதானே? ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்தினுள் மீளளிக்கப்படாவிட்டால், வரையறுக்கப்பட்ட காலத்தினுள் மீளளிக்கப்படாத போது அந்த வைப்புகள் காலங்கடந்த வைப்புகள் என அழைக்கப்படுகிறது. இங்கு வகுப்பு 1 வைப்புகளுக்கு காலம் வரையறுக்கப்படவில்லை. 2ஆம் 3ஆம் வகுப்புகளுக்கு காலம் வரையறுக்கப்பட்டு உள்ளது. ஆகவே காலம் வரையறுக்கப்பட்டுள்ள வைப்புகள் தான் கடந்த கால வைப்புகளாக மாற்றம் பெறலாம். சரி, இப்ப இந்த விடயத்தை சொல்ல வேணும். வரையறுக்கப்பட்ட காலத்தினுள் மீளளிக்கப்படாத வைப்புகள் காலங்கடந்த வைப்புகள் என அழைக்கப்படும். 1ஆம் வகை வைப்புக்கு காலம் வரையறுக்கப்படாமையினால் காலங்கடந்த வைப்பாக அது தோன்றுவதில்லை. 2ஆம் 3ஆம் வைப்புகளுக்கு காலம் வரையறுக்கப்பட்டிருப்பதனால் அவற்றிலிருந்து காலங்கடந்த வைப்புகள் எழுகின்றன. இந்த வைப்புகள் காலங்கடந்த வைப்புகளாக கருதப்படுவதற்கு ஒவ்வொரு வைப்பு வகைக்கும் வரையறுக்கப்பட்ட காலத்தினை குறிப்பிடுக என்று கேட்டுக்கிறார். இது நாங்கள் 570க்குள்ள பார்த்தோம். கீழே குறிப்பிடப்பட்ட கால வரையறைக்குள் 2ஆம் 3ஆம் வைப்புகள் மீளப்பெறாவிடன் அல்லது கோரப்படாத போது அவை காலங்கடந்த வைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. காணி விண்ணப்பத்தின் பேரிலான வைப்புகள் வைப்பு தேதியிலிருந்து 10 ஆண்டுகள் கடந்தால் காலங்கடந்த வைப்புகளாகும். அதே போல வேலை திட்ட நிதி தொடர்பான வைப்புகள் வேலை திட்டம் பூர்த்தி அடைந்த தேதியிலிருந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்த பின் காலங்கடந்த வைப்பாகும். ஏனைய வைப்புகள் சகல பிற வைப்புகளும் வைப்பு தேதியிலிருந்து 2 ஆண்டுகள் கடந்தால். சரி, காலங்கடந்த வைப்புகளை தீர்த்தல் தொடர்பாக பார்ப்போம். என்ன பார்க்க காலங்கடந்த வைப்புகளை தீர்த்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள். இதையும் நான் கொஞ்சம் விரிவாக நீங்கள் குறித்துக் கொள்ற மாதிரியாக சொல்லுகிறேன். நீங்கள் வீடியோவை பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வேகத்துக்கு குறித்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம். காலங்கடந்த வைப்புகளை தீர்த்து வைத்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை சுருக்கமாக இங்க சொல்லப்பட்ட விடயம்தான். அதை கொஞ்சம் தனித்தனியாக ஒரு ஷெடியூல் பண்ணி இருக்கிற நிரல்படுத்தி உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு வைப்பு கணக்கில் மீளப்பெறும் பொருட்டு வைப்பு செய்யப்பட்ட ஒரு வைப்பு கணக்கில் செயற்படாதிருக்கின்ற அல்லது மீளப்பெறப்படாது இருக்கின்ற வைப்புகள் காலங்கடந்த வைப்புகள் என்று கருதப்படுகிறது. முதல்ல அந்த சுருக்கத்தை சொல்லுவோம். காலங்கடந்த வைப்புண்டா என்னண்டு நாங்கள் இப்படியே சொல்லுவோமே. வரையறுக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் மீளப்பெறாத வைப்புகள் காலங்கடந்த வைப்புகள் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு காலங்கடந்த வைப்புகளாக
மாறாதிருக்கும் வகையில் அவற்றின் வகை அறிந்து முறையான கணக்குக்கு மீளளிப்பதற்கான எல்லா முயற்சியும் செய்ய வேண்டும். இப்ப சரி அது இல்லாம போகும், காலம் கடந்து போகும், அதை எடுப்போம் என்று சொல்லி அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறீர்கள். சரிதானே? அப்போ வைப்புக்களை காலம் கடந்த வைப்புக்கள் ஆகிவிடாமல் வகையறிந்து அவைகளை முறையான கணக்கில் மீளளிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத போது அவை அரசரைக்கு செலவு வைக்கப்படுதல் வேண்டும். அதை அரசரைக்கு கிரெடிட் பண்ணுவோம். அரசரைக்கு செலவு வைக்கப்படுதல் வேண்டும். அரசரைக்கு செலவு வைக்கிறேன்னு சொல்றது இந்த கருத்து காசு கணக்கு வரவு அரசரை கணக்கு செலவு வேண்டும் வேற அதானது இந்த கருத்து. சரிதானே? அப்போ இங்க அந்த வைப்புக்கள் அரசரைக்கு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோமே. ஏன் செலவு வைக்கிற வரவு வைக்கிற பிரச்சனை? வைப்பு கணக்கில் செயற்படாதிருக்கிற வைப்புகள் காலம் கடந்த வைப்புகள் ஆகிவிடாமல் அவற்றை முறையான வகையில மீளளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இயலாத காலம் கடந்த வைப்புகளை அரசுக்கு செலவு வைக்க வேண்டும். காலங்கடந்த வைப்புகள் தொடர்பான அரையாண்டு கூற்றுக்கள். காலங்கடந்த வைப்புகள் பற்றிய அரையாண்டு கூற்றுக்கள் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு ஊடாக கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இங்கே அவர் சொல்லுகிற இந்த விடயத்தை தான் நான் முதல் சொன்னேன். இந்த மூன்றாவதா சொன்னார், ஒரு வைப்பு கணக்கில் மேலும் விவரங்கள் பெறுவதன் பொருட்டு செயற்படுதல் என்று இருக்கும் பணங்களை காலங்கடந்த வைப்புகளாகுமாறு வைப்பில் இருக்க விடக்கூடாது. வகையறிந்து அதை முறையான கணக்கில் மீளளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இயலாத போது அரசரையில் இதில் வரவு வைக்கிறேன் தான் இருக்கு. அரசரைக்கு வரவு வைக்க வேண்டும். அல்லது இயன்ற அளவுக்கு விரைவாக திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த இதில் ஒரு குழப்பமான விளக்கம் இருக்கு. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியாக எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. முதலாவது சொல்லப்பட்டிருக்குது செயற்படுதல் என்று இருக்கும் பணங்கள், அதாவது எடுக்கிறாங்கள இல்லை, காசு அப்படியே இருக்குது, கொண்டு வந்து காசு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு ஆக்ஷனும் இல்லை. இதுதான் செயற்படுதல் என்று இருக்கிற. இப்போ காலம் கடக்கு செயற்படுதல் இன்றி இருக்கும் பணங்கள் காலங்கடந்த வைப்புக்கள் ஆகுமாறு அதை வைப்பில் இருக்க விடக்கூடாது. அந்த ஒவ்வொரு வகையையும் அறிந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் மாற்றுறீங்க, ஒவ்வொரு மாதமும் சமறு செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே இந்த காசு இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி இப்போ வகை அறிந்து அதை முறையான கணக்கில் அதை சேர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லாவிட்டால் அதுக்கு நடவடிக்கை எதுவும் இல்லை என்றால் அரசவையில் வரவு வைக்கலாம். இயலுமான அளவுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேணும். இதுதான் முதலாவது சொல்லப்பட்டது. அடுத்தது இது தொடர்பான அரையாண்டு கூற்றுக்கள் அடுத்த மாதத்துல ஜூலை மாதத்திலையும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பிரதியோடு கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த அரையாண்டு கூற்றில் காலங்கடந்த வைப்புகளுக்கு உரித்தானவர்களுக்கு காலங்கடந்தது தொடர்பாகவும் அதனை மீளப்பெற நடவடிக்கை எடுக்கும்படியும் அறிவிக்கவும் வரும். அந்த வைப்பு மேற்கொண்டவர்களுக்கு காலங்கடந்த வைப்புகள் தொடர்பாகவும் அதை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும் அறவிட வேண்டும். காலங்கடந்த வைப்புகளை மீளப்பெற நடவடிக்கை எடுக்கப்படாத வைப்புகளின் பட்டியல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். காலங்கடந்த வைப்புகளை மீளப்பெற நடவடிக்கை எடுக்காதவர்களுடைய வைப்புகளின் பட்டியலை தயாரிக்க வேண்டும். வழக்காளர் வைப்பு செய்த பணம் தவிர, அதில் ஒரு இடத்துல இங்கே சொல்லப்பட்டிருந்தது வழக்காளர் வைப்பு செய்த பணம் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 14 பார்க்கவும் என்று மிக தவறான ஒரு விடயம். அது சிங்கள புத்தகத்திலையும் அப்படித்தான் இருக்குது, நிதி ஒழுங்கு விதி 14 என்று சொல்லி. அது உண்மையிலே 589 10வது அத்தியாயம் நீதிமன்ற கணக்குகளில் இருக்கிற 589வது நிதி ஒழுங்கு விதி. ஆனால் ஏன் அவர்கள் தவறுதலாக அதில் போட்டார்கள் அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வழக்காளர் ஒருவர் வழக்கு நடவடிக்கைகளுக்காக சில வேளைகளில் வழக்கு தொடுப்பவர் நீதிமன்றத்தில் பணம் வைப்பு செய்ய வேண்டி இருக்கு.
அந்த நீதிமன்ற கணக்குகள் என்கிற 10வது அத்தியாயத்தில் அந்த விடயம் இருக்கு. அந்த பணம் தவிர ஏனைய காலங்கடந்த வைப்புகளை அரசிறையில் வைப்பதற்கு காலங்கடந்த வழக்காளர்களுடைய வைப்புகள், வழக்கிடுவதற்கான செலவு அல்லது வழக்காளர்களான அவர்கள் வைப்பு செய்த தொகை அதுவும் காலம் கடந்திருந்தால் அது நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ள பார்ப்போம். கடந்திருந்தால் அதற்குரிய காசோலையே கடன் சபை செயலாளருக்கு அனுப்புவது. அதை இங்கே அரசரைக்கு செலவு வைக்கக்கூடாது. கடன் சபை செயலாளருக்கு அனுப்புவதற்குமான அனுமதியை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரிடம் பெற வேண்டும். இது எத்தனையாவது படிமுறை? 5வது. காலங்கடந்த வைப்புகளை தீர்ப்பது தொடர்பான படிமுறை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இடையில கொஞ்சம் கூட விளக்கம் சொல்லிட்டேன்றபடியே ஒரு சமரியை சொல்லுகிறேன். முதலாவது, ஒரு வைப்பு கணக்கில் செயற்படாமல் இருக்கும் வைப்புகள் அதை காலங்கடந்த வைப்புகளாக மாறாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவற்றின் வகை அறிந்து அவைகளை முறையான கணக்கில் வைக்க வேண்டும். அதை முறையான கணக்கில் வைக்க வேணும். இயன்ற அளவு விரைவாக திருப்பி கொடுக்க வேண்டும். அல்லது பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அரசிறையில் வரவு வைக்க வேண்டும். அந்த கணக்கில் இருக்கிறது அரசிறைக்கு மாற்றப்பட வேண்டியது அரசிறைக்கு வைக்க வேண்டும். 2வது, காலங்கடந்த வைப்புகள் தொடர்பாக அரையாண்டு கூட்டு தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பிரதியோடு கணக்காய்வாளர் நாயகத்தை கொடுக்க வேண்டும். 3வது, அந்த வைப்புக்கு உரியவர்கள் காலங்கடந்து விட்டது என்பது தொடர்பாகவும் அதனை மீளப்பெறும்படியும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். 4வது, காலங்கடந்த வைப்புகளை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்காத வைப்புகளுடைய பட்டியலை தயாரிக்க வேண்டும். 5வது, காலங்கடந்த வைப்புகளை அரசிறைக்கு வரவு வைப்பதற்கு அல்ல அரசிறையில் சேர்ப்பதற்கும் வழக்கிடுபவர் வைப்பு செய்த தொகையை கடன் சபை செயலாளருக்கு காசோலை மூலமாக அனுப்புவதற்கும் அனுமதி வழங்குமாறு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரிடம் கோர வேண்டும் அல்லது கோரி பெற வேண்டும். காலங்கடந்த வைப்புகள்ல வழக்காளர் வைப்பு தவிர்ந்த ஏனையவற்றை அரசிறைக்கு சேர்த்தல், வழக்காளர் வைப்புகளை அந்த தொகைக்கான காசோலையை கடன் சபை செயலாளருக்கு அனுப்புவதற்கு அனுமதியை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரிடம் கோர வேண்டும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் அனுமதி கிடைத்த பின்னர் வழக்காளர் வைப்பு தவிர்ந்த ஏனைய வைப்புகளை அரசிறைக்கு சேர்க்க வேண்டும், வைப்பாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும். வழக்காளர் வைப்புகளை கடன் சபை செயலாளருக்கு காசோலை வரைந்து அனுப்ப வேண்டும். அதனை உரிய நீதிமன்ற பதிவாளருக்கு அறிவிக்க வேண்டும். பொது வைப்பிலிருந்து மீளளிக்கும் போது மேற்கொள்ளப்படுகின்ற பதிவுகள் அனைத்தும் பொது வைப்பு பேரேடு, அவற்றுக்கான செலவு வரவு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு கொடுப்பனவின் கீழ் உரிய பதிவுகள் பதியப்பட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோமே. பொது வைப்பிலிருந்து மீளளிக்கும் போது மேற்கொள்ளப்படுகிற பதிவுகள் போல இந்த பதிவும் மேற்கொள்ளப்படுதல். 7 படிமுறை உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதை வச்சுக்கொண்டு ஒரு பாடக்குறிப்பை தயாரித்து கொள்ளுங்க. காலங்கடந்த வைப்புகளை தீர்த்து வைக்கிறது. முதல், காலங்கடந்த வைப்பு ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்க வேணும். அது முறையான கணக்குக்கு அல்லது அரசிறைக்கு சேர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அரசிறைக்கு சேர்க்கிறதுன்னா காலங்கடந்த வைப்பு அல்ல, அந்த டிபாசிட்ல இருக்கிறது ரெவென்யூக்கு சேர்க்க வேண்டியதாக இருந்தால் ரெவென்யூக்கு சேர்க்கணும், அல்ல உரிய கணக்குக்கு சேர்க்கணும். அதை செயல்படாமல் இருக்கும் விதமாக நடத்தக்கூடாது. அப்படி இல்லை, காலங்கடந்த வைப்புகளாக இருந்தால் அதுக்கு ஒரு பட்டியலை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரை கோப்பி போட்டு ஆடிட்டர் என்றதுக்கு போட வேண்டும். உரியவைக்கு அறிவிக்க வேண்டும். அவை அறிவிச்சும் திருப்பி எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த காசை ரெவென்யூக்கு எடுக்கிறதுக்கும் வழக்கிடுபவர் வைப்பு செய்கிற பணத்தை மட்டும் கடன் சபை செயலாளருக்கு செக்க அனுப்புறதுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுமதி கேட்கணும். அவற்றை அனுமதி கிடைச்ச உடனே வழக்கிடுபவர் வைப்பு செய்த பணம் தவிர மிகுதி அரசிறைக்கு சேர்க்கப்படுவதோடு அது பற்றி வைப்பு செய்தவருக்கு அறிவிக்கவும். வழக்காளருடைய வைப்பு கடன் சபை செயலாளருக்கு காசோலை மூலமாக அனுப்பி உரிய நீதிமன்ற பதிவாளருக்கு அறிவிக்கவும்.
பொது வைப்பில் இருந்து மீளளிக்கும் போது மேற்கொள்ளப்படுகிற பதிவுகளை இந்த நடவடிக்கையின் போதும் மேற்கொள்ள வேண்டும். சரி, பொது வைப்பில் இருந்து மீளப்பெறுவதற்கான உறுதிச்சீட்டினை உறுதிப்படுத்தும் அலுவலர்கள் தொடர்பான நிர்வாக முறை ஏற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும்? இது நாங்கள் நிதி ஒழுங்கு விதியில கொஞ்சம் முன்னுக்கு போக வேண்டும். சரிதானே? நான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகும் அந்த பகுதியை காட்டி கரைப்போம். அந்த படத்தை கரைச்சாத்தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, இந்த பகுதியை பாருங்க. நிதி ஒழுங்கு விதி 206 வைப்புகளிலிருந்து மீளப்பெறுதல். சரிதானே? வைப்புகளிலிருந்து மீளப்பெறுவதற்கான உறுதிச்சீட்டு உங்களுக்கு தெரியும், ரிக்யூஷன் என்று சொல்லுவீங்க. பொது 70 படிவு வைப்புகளில் இருந்து மீளப்பெறுவது. இந்த வைப்புகளிலிருந்து மீளப்பெறுவதற்கான உறுதிச்சீட்டை உறுதிப்படுத்துகிற உத்தியோகத்தர்கள் தொடர்பான ஏற்பாட்டை முதல்ல சொல்லுது. அதுக்கு பிறகு இவையை பற்றி பொது வைப்பில் இருந்து மீளப்பெறுவதற்கான உறுதிச்சீட்டை உறுதிப்படுத்துதல். உறுதிப்படுத்தும் அலுவலர்கள் தொடர்பான நிர்வாக முறை ஏற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்று கேட்டு, வைப்புகளில் இருந்து வைப்பினை மீளப்பெறும் போது உறுதிச்சீட்டினை, அதாவது தேவைப்பட்டியல் பொது 70, அதிகாரம் அளிக்கப்பட்ட இருவர் உறுதிப்படுத்த வேண்டும். வைப்புகளில் இருந்து வைப்புகளை மீளப்பெறும் போது அந்த உறுதிச்சீட்டு, நாங்கள் உறுதிச்சீட்டை சொல்றோம் இங்க பொது 35 அல்ல, பொது 70 தேவைப்பட்டியல் பொது 70. உங்களுக்கு தெரியும், டிபாசிட் பண்ணதுலேருந்து எடுக்கிறதுண்டா ரெக்யூஷன்ல தான் கொடுக்குறது. என்ன, அதுக்கு ஒரு ஓட்டுக்கு டீட்டெயில் ஒன்று இருக்காது. இப்போ தேவைப்பட்டியல் பொது 70 அதிகாரம் அளிக்கப்பட்ட இருவரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய தத்துணுவின் பிரகாரம் இருவருக்கு பதிலாக ஒருவரை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கவும் முடியும். இது ஒரு மேலதிகமான விடயம் நான் உங்களுக்கு சொல்லி. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தத்துணுவின் பிரகாரம் இருவருக்கு பதிலாக ஒருவர் உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்க முடியும். ஆனால் அவ்வாறு அதிகாரம் அளிக்கப்பட்டால் அந்த விவரம் கொடுப்பனவு நிலையத்துக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பொதுவாக இருவர் நியமிப்பதுதான் திணைக்களங்களில் மேற்கொள்ளப்படுகிற வழமையான நடைமுறையாக இருக்கு. இவ்வாறு உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுடைய மாதிரி கையொப்பங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு கொடுப்பனவு நிலையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். இப்ப நிதி ஒழுங்கு விதி 206 சொல்லப்பட்டிருக்கிற ஏற்பாட்டுக்கு அமைவாக நாங்கள் சொல்லுவோம், வைப்புகளிலிருந்து பணத்தை மீளப்பெறும் போது உறுதிச்சீட்டினை அதிகாரம் அளிக்கப்பட்ட இருவர் உறுதிப்படுத்த வேண்டும். இங்கு உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய மாதிரி கையொப்பங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு கொடுப்பனவு நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். மேலதிகமாக ஒரு விடயம் சொன்னாங்க, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய தத்துணிவின் பிரகாரம் இருவருக்கு பதிலாக ஒருவரை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்க முடியும். அந்த விவரம் கொடுப்பனவு நிலையத்துக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அறிவிக்க வேண்டும். உறுதிச்சீட்டை உறுதிப்படுத்துகிற அலுவலர்களுடைய பொறுப்புகள் என்று சொல்லி கேட்டிருக்குது. பாருங்க, பொது வைப்பிலிருந்து மீளப்பெறுவதற்கான உறுதிச்சீட்டினை உறுதிப்படுத்தும் அலுவலர்களுடைய பொறுப்புகள். இங்க 2 அலுவலர்கள் இருப்பார்கள். அந்த 2 அலுவலர்களுடைய பொறுப்புகளும் தனித்தனியாக கேட்கப்படுவது உண்டு. இதுவும் சில பரீட்சைகளில் எதிர்பாராத விதமான கேள்வியாக வந்திருந்தது.
நாங்கள் பெரும்பாலும் இதில் கவனிக்காமல் விடுறது. அங்கே 135 இருந்து 139 அந்த மாதிரி அனுமதி எழுத்தல் அங்கீகாரம் அளித்தல் அதெல்லாம் கவனமாக படிப்போம். இந்த பகுதியை கொஞ்சம் கவனக்குறைவு காட்டுவது உண்டு. கவனம் அப்போ பாருங்க, அந்த வைப்புக்கள்ங்கிறது எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்கிறது தெரியும். இப்போ இங்கே 2 அலுவலர்கள் பொறுப்பாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. வைப்பிலிருந்து கொடுப்பனவு செய்வதற்கான ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் 2 உத்தியோகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இருவருள் ஒருவர் பின்வருவனவற்றை பார்த்துக் கொள்வதற்கு பொறுப்பாக இருப்பார். முதலாவது ஆள் கீழ்வரும் விடயங்களை பார்த்துக் கொள்வதற்கு பொறுப்பாக இருப்பார். கொடுப்பனவு உரிய முறையில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. தேவையான சந்தர்ப்பத்தில் நிதி ஒழுங்கு விதி 138 ஏற்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டு உள்ளது. அது என்ன 139 ஏற்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது? திருப்பி 139 பார்க்க பாப்பமா அதை இந்த பகுதியை காட்டுவன் மறக்காம இருக்கிறது. ஒவ்வொரு கொடுப்பனவும் செய்யப்படும் போது முறையான பற்றுச்சீட்டுகள் பெறப்படுகிறது. அவ்வளவுதான். ஒவ்வொரு கொடுப்பனவும் செய்யப்படும் போதும் முறையான பற்றுச்சீட்டுகள் பெறப்படுகிறது. இதுதான் 139. நீங்கள் ஏற்கனவே டிபாசிட் பண்ணினால் அவருக்கு என்ன செய்திருப்பீங்க? பொது 172 கொடுத்திருப்பீங்க. அவர் காசு டிபாசிட் பண்ணவரே கட்டாயமா பொது 172 அல்லது எலோ ரெசிப்ட்னு சொல்லுவோம் தானே, அதை கொடுத்திருக்கு. இப்போ அந்த உறுதிச்சீட்டு இணைக்கப்பட்டிருக்கிறதா என்கிறத அவர் பார்க்க வேணும். கொடுப்பனவு உரிய முறையில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. தேவையான சந்தர்ப்பங்களில் பற்றுச்சீட்டுகள் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்க வேண்டிய மொத்த தொகை சரியானது. முதலாம் வகுப்பு வைப்புகளை தவிர்ந்த வைப்புகளை பொறுத்தவரையில் கொடுப்பனவு வைப்பில் உள்ள தொகையை மீறவில்லை என்பதையும் பார்க்கவும். இதுதான் கொடுப்பனவு வைப்பில் உள்ள தொகையை மீறவில்லை என்பதை பார்க்கவும். முதலாம் வகுப்பு கணக்குகளாக இருந்தால் கொடுப்பனவு செய்வதற்கு போதிய நிதி இருக்குது. அது வங்கி போல செயற்படுவது தானே. அவையின் காசுல இருந்து கொடுக்கிறது, போதிய நிதி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கவும். இப்போ இது 2வது விடயம், கொடுபட வேண்டிய மொத்த தொகை சரி. முதலாம் வைப்புகளை தவிர்ந்த ஏனவேண்டா வைப்பில் உள்ள தொகையை விஞ்சியதாக கொடுப்பனவு நடக்கையில். 2வது கொடுப்பனவு செய்கிறதுக்கு அவையின் காசு இங்கே போதுமானது இருக்கு என்று பார்க்கணும். சாதாரணமாக முதலாவது கொடுப்பனவு உரிய முறையில் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்குது. தேவையான சந்தர்ப்பங்களில் அதற்குரிய பற்றுச்சீட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயத்தை பார்ப்போம். அடுத்தது கொடுபட வேண்டிய மொத்த தொகை சரி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது. யாருடைய பெயரில் உறுதிச்சீட்டு இருக்கிறதோ அந்த பெயருக்குரியவர் கொடுப்பனவு குறித்துடையவர். யாருடைய பெயர்கள், அதாவது உரிய நபருடைய கொடுப்பனவு குறித்துடைய பெயர் தான் உறுதிச்சீட்டின் முகப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அறவீடுகள் ஏதும் செய்ய வேண்டியதாக இருந்தால் அந்த அறவீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உறுதிச்சீட்டில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கணக்குக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகை சரியான சென்மதியான தொகை. அந்த கணக்கினுடைய தலைப்பு முழுசாகவும் சரியாகவும் காட்டப்பட்டிருக்கு. உறுதிச்சீட்டின் விவரங்களின் தொகையும் பொருத்தமான பதிவேடுகள், கணக்குத்தாள்கள், பேரேடுகள் முதலியவற்றில் குறித்திருக்கு. உறுதிச்சீட்டினுடைய விவரங்கள் எல்லா பதிவேடுகளையும் குறிக்கப்பட்டிருக்கு. உறுதிச்சீட்டு செம்மையாக முழுமையான விவரங்களை கொண்டதாக இருக்கிறது என்கிற இவ்வளவு விஷயங்களும் அவர் பார்க்க. முதலாவது உத்தியோகம். இப்போ சில வேளையில் உங்கள்கிட்ட இது ஒரு தனி கேள்வியாக கேட்பார்கள். வைப்புகளிலிருந்து மீளப்பெறும் போது உறுதிச்சீட்டை அத்தாட்சிப்படுத்தும் முதலாவது அலுவலர்
பார்த்து கொள்ள வேண்டிய அல்லது பார்த்து கொள்வதற்கு பொறுப்பாக உள்ள விடயங்கள் இவை. எளிமையாக சொல்லி தருகிறோம். ஒன்று, கொடுப்பனவு உரிய முறையில் அதிகாரம் அளிக்கப்பட்டதா? இரண்டாவது, கொடுக்க வேண்டிய தொகை சரியானதா? மூன்றாவது, கொடுப்பனவு செய்யப்படும் நபரும் கொடுப்பனவு குறித்தானவரும் ஒரே நபராக இருக்கிறார்களா? நான்காவது, ஏற்கனவே கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்கவில்லை. ஐந்தாவது, தேவையான அறவிடல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. உறுதிச்சீட்டில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கணக்குக்கு கொடுக்க வேண்டிய தொகை சரியானது, கணக்கின் தலைப்பு சரியானது, உறுதிச்சீட்டின் விவரங்களின் தொகையும் பொருத்தமான எல்லா பதிவேடுகளிலும் பதியப்பட்டு விட்டது, உறுதிச்சீட்டு செம்மையானதும் முழுமையானதுமான விவரங்களை கொண்டதாக இருக்கிறது என்கிற விடயங்களை உறுதிப்படுத்துவது இவருடைய பொறுப்பாக இருக்கும். இரண்டாவது உத்தியோகத்தர் இரண்டு விடயங்களை சரிபார்க்கவும். அவர் திரும்ப செவ்வ பார்க்க வேண்டியது, கொடுப்பனவு சரியாக உள்ளது, அது ஒழுங்காக உள்ளது, அந்த கொடுப்பனவை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. இந்த கொடுப்பனவு முன்னர் செய்யப்படவில்லை. முதலாவது, சரியானது ஒழுங்கானது. இரண்டாவது, முதல் கொடுக்கையில் இதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொள்வார். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தொகுப்பாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட சேர்க்கலாம். அப்படி என்றால், வைப்பிலிருந்து மீளழிப்பு செய்யும் போது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இந்த பகுதியை சொல்ல வேணும். திருப்பி சொல்லுங்கள். நிதி ஒழுங்கு விதி 206 ஒரு தடவை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கோ. அந்த பகுதியின் மீது கவனம் எடுத்து செய்யுங்க. சரியா? அடுத்தது, இந்த பொது வைப்பு கணக்கு தொடர்பாக திரைசேரியின் பிரதான பேரேட்டு கணக்கு குறியீடுகள் என்று சொல்லி, அது உண்மையில் 6000 6003 வரைக்கும் 4 கணக்குகள் திரைசேரியில் இருந்தது. அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்கான பொது வைப்பு கணக்கு, அதற்கு ஒரு பேரேட்டு குறியீடு வைத்திருந்தார்கள் 6000. அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்கு 6000, கச்சேரிகளுக்கு 6001, பிரதேச செயலகங்களுக்கு 6002, மாவட்ட செயலகங்களுக்கு 6003. இப்போது இந்த விடயங்கள் வழக்கொழிந்து போய் அதுக்காக சுத்தமாக இல்லைன்னு சரிதானே. இப்போது திரைசேரியினுடைய பிரதான பேரேட்டு கணக்கு 6000 6003 மாத்திரம்தான் நடைமுறையில் இருக்கு. ஏனைய 2 கணக்குகளும் மூடப்பட்டு விட்டது. 6000 அமைச்சுக்கள் திணைக்களங்கள், 6003 மாவட்ட செயல்கள். 2 குறியீட்டு கணக்குகள் இங்கே இருக்குது. பொது வைப்பு கணக்கு தொடர்பான திரைசேரி பிரதான பேரேட்டு கணக்கு குறியீடுகள்: 1 அமைச்சுக்கள் திணைக்களங்கள் 6000, மாவட்ட செயலகங்கள் 6003. 6001 6002 இவை ரெண்டும் மூடப்பட்டு விட்டது. இவ்வளவுதான் வைப்புகள் தொடர்பில் முக்கியமான விடயங்கள். இந்த பகுதி நிறைவு செய்துட்டோம். அடுத்தது, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பொது வைப்பு கணக்கு தொடர்பான திரைசேரி பிரதான பேரேட்டு கணக்கு குறியீடுகள் 2 தருக. சாரி, இதுக்குள்ள ஒரு சின்ன தவறு நடந்துட்டு 2 கேள்வி ஒன்றாக சேர்ந்துட்டேன். நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பி விடுகிறேன். ஆனால் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் 20 கேள்வி என்ன நினைச்சு கொண்டு 21 கேள்வி இருக்குது. பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாடுடைய பகிரங்க அலுவலர்களை நிலைப்படுத்தி காட்டுக என்ற அவர்கள் யார் என்று தான் கேட்டிருக்கு. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம் என்கிறதால நான் அதில் அதிகம் நேரம் செலவு செய்யலை. அதுக்காக மேலோட்டமாக சொல்லிட்டு போவோமே. அந்த பகுதியை காட்டிக்கொண்டு பேசுவோம். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார்? அதுதானே கேள்வி. நாங்கள் முதல் பார்த்து, நாங்கள் பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் பெறுவதற்கு, கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, பகிர்வதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பான அல்லது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர். அரசாங்க பணம்,
இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் பெறுதல், கட்டுக்காவல் வைத்திருத்தல், வழங்குதல் என்பவற்றுக்கு பொறுப்பாக உள்ள அல்லது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகஸ்தர்கள். இரண்டாவது, பண உறுதி பற்றுச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற அலுவலர்கள். மூன்றாவது, அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பம் இடுகின்ற உத்தியோகத்தர்கள். பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ், அது அத்தியாயம் 612 எல்லாம் இருக்கும். அதை விட பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவாக பிணைப்பணம் செலுத்த வேண்டும். சரியா? அடுத்தது, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய அலுவலர் ஒருவருக்கு அதிலிருந்து விலக்களிப்பு வழங்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த கேள்விதான் கேட்டிருந்தவங்க. அது என்ன அந்த விலக்களிப்பு வழங்குறது என்று சொல்லி சொன்னா, அது இந்த விளக்கத்தை பார்க்க வேணும். 3 மாத சம்பள தொகையை கூட்டி பார்க்க அந்த தொகை எப்பண்டாலும் அவர்கிட்ட இருக்காது. ஒருபோதுமே அவரிடம் அந்த தொகையிலும் அதிகமான தொகை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றால் தான் இந்த விலக்களிப்பை வழங்குது. சரிதானே? உத்தியோகத்தருடைய சொந்த பொறுப்பில் உள்ள பணத்தொகை அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்களின் பெறுமதி ஏதாவது ஒரு நாளில் என்றால், அவர் வேலை செய்த எந்த ஒரு நாளிலேயாவது, இப்போ ஒரு கதைக்கு வச்சுக்கொள்வோம், உத்தியோகத்தருடைய சம்பளம் 100,000 ரூபாய் என்றால் 3 மாத சம்பளம் 300,000 ரூபாய். அவற்றை கையில் இப்பவும் 300,000 ரூபாவிலும் கூடின காசு இருக்கக்கூடாது. அல்லது 300,000 ரூபாவிலும் கூடிய பெறுமதியுடைய களஞ்சிய பொருட்கள், 3 லட்சம் ரூபாவுக்கும் கூடிய பெறுமதியுள்ள களஞ்சிய பொருட்கள் அவர்கிட்ட ஒருபோதும் இருக்காது என்றால் மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ சம்பந்தப்பட்ட அமைச்சினுடைய செயலாளர் விலக்களிக்கலாம். பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து உத்தியோகத்திற்கு விலக்களிக்கலாம். சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் உத்தியோகத்திற்கு பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம். எப்போது? எவரேனும் ஒரு உத்தியோகத்தின் சொந்த பொறுப்பில் உள்ள பணத்தொகை அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்களின் பெறுமதி ஏதாவது ஒரு நாளில் அந்த உத்தியோகத்தினது 3 மாத வேதனத்தை விஞ்சவில்லை என திருப்தி அடைந்தால். சரி, அடுத்த கேள்விக்கு போகும். பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாட்டை நிறைவு செய்வதற்கு விதித்துரைக்கப்பட்ட காலப்பகுதி இது. 2 மாத காலப்பகுதிக்குள்ள செலுத்த வேண்டும். பிணைப்பணம் விதித்துரைக்கப்பட்ட காலப்பகுதி 2 மாத காலப்பகுதிக்குள்ள செலுத்த வேண்டும். சரியா? பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படும் உத்தியோகத்தர், இப்படி எழுதினா நல்லது. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படும் உத்தியோகத்தர் நியமன திகதி அல்லது இடமாற்ற திகதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். விதித்துரைக்கப்பட்ட கால வரையறைக்குள் பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாட்டை நிறைவு செய்ய தவறும் அலுவலர் தொடர்பில் மேற்கொள்ளத்தக்க நடவடிக்கைகள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டு, அவருக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அப்படியான நாங்கள் இதில் இருக்கிறதையே கொடுக்கலாம். 3 மாதங்களுக்குள் தேவையான பிணைப்பணத்தை செலுத்துவதற்கு உத்தியோகத்தர் தவறும் சந்தர்ப்பத்தில் உத்தியோகத்தரது வேதனம் நிறுத்தி வைக்கப்படும். அத்துடன் அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தின் படி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சட்டம் அவரது பதவி வெற்றிடமானதாக கருதப்பட்டு அதுக்கு புதிய நியமனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடு செய்கிறது. இதை ஒரு முழுமையான கேள்வியாக சில வேளைகள்ல கேட்கலாம். இந்த 10ஐயும் 11ஐயும் சேர்த்து இதை கேட்கலாம். 9 இல்லை, மேலதிகமாக நாங்கள் பிணைப்பணம் செலுத்துவதற்கு விதித்துரைக்கப்பட்ட காலப்பகுதியில இருந்து முழுமையான பகுதியாக இந்த கேள்வி, அதாவது பிணைப்பணம் செலுத்தும் காலம் தொடர்பாக அல்லது பிணைப்பணம் செலுத்தப்படுவது தொடர்பாக குறித்துரைக்கப்பட்ட நிபந்தனைகள் எவை என்று கேட்கிறோம். பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக குறித்துரைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் எவை என்று கேட்டால் நாங்கள் இதுக்குள்ள 4 பாயிண்ட் சொல்லலாம். 1, 2 மாதத்துக்குள்ள செலுத்த வரும். அடுத்தது 3 மாதங்களுக்குள்ள செலுத்தாவிட்டால் அவருடைய வேதனம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். 3வது, பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது பதவி வெற்றிடமானதாக கருதி புதிய நியமனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறது என்பதை சொல்ல வேண்டும். 4வது,
தன்னுடைய கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் உரிய காலப்பகுதியில் பிணைப்பணம் செலுத்தி இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துவது திணைக்கள தலைவர்களுடைய பொறுப்பாக இருக்கும் என்கிறதையும் சொல்ல. சரிதானே? இந்த நாளும் சேர்த்து நிதி ஒழுங்கு விதி 881 4 புள்ளிக்குரிய கேள்வியாக மாற்றி கேட்கலாம். நாங்கள் சில வேளை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேணும், சிலதை கொஞ்சம் லாங் ஷாட்லையும் பார்க்கணும், க்ளோஸ் அப்லையும் பார்க்கணும், லாங் ஷாட்டாகவும் பார்க்கணும். க்ளோஸ் அப்பில் பார்த்தா இதுக்குள்ள 3 கேள்வி இருக்கு. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய காலம், உரிய காலத்தில் செலுத்த தவறுவது, அடுத்தது திணைக்கள தலைவருடைய ஒரு கேள்வியாக ஆக்கையிலாதான் அது ஒரு துண்டு தனியாக மிஞ்சி போய் கிடக்கு. இப்படியே முழுமையாக ஒரு கேள்வியை கேட்கிற போது உங்களுக்கு தெரிய வேணும், பிணைப்பணம் செலுத்தப்படுவது தொடர்பில் விதித்துரைக்கப்பட்ட ஏற்பாடுகளை. சரிதானே? பிணைப்பணம் செலுத்தும் காலம் தொடர்பில் விதித்துரைக்கப்பட்ட ஏற்பாடு, செலுத்துவது தொடர்பான ஏற்பாடு என்று கேட்கக்கூடாது, அது வேற கேள்வி. இது பிணைப்பணம் செலுத்துவதற்கான விதித்துரைக்கப்பட்ட காலப்பகுதி பற்றிய ஏற்பாடுகள் என்ன என்று கேட்கப்பட்டால் 2 மாதத்துக்கு கொடுக்கணும், 3 மாதம் கடந்தும் கொடுக்காட்டி சம்பளத்தை நிப்பாட்டணும், அவரை பதவியில் இருந்து அகற்றுவதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அதாவது கட்டளை சட்டத்தின் பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கலாம். அந்த சட்டம் அவருடைய நியமனத்தை வெற்றிடமாக கருதி புதிய நியமனம் செய்வதற்கு வழி செய்கிறது. உரிய காலப்பகுதியில் தனக்கு கீழே உள்ள அலுவலர்கள் பிணைப்பணம் செலுத்துகிறார்களா என்பதை உறுதிப்படுத்துவது திணைக்கள தலைவருடைய பொறுப்பு. அதுவும் காலத்துக்குள்ளதானே வரும். விளங்குதா? இப்ப இந்த காலம் என்று கேட்கிற போது இங்க 2 விதமான நடவடிக்கைகள் இதுக்குள்ள இருக்கு. பிணைப்பணம் செலுத்துவதற்கு 2 மாதம், அதுக்கு பிறகு 3 மாதம் கடந்தால் சம்பளத்தை நிப்பாட்டணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். அடுத்த உரிய காலத்துல செலுத்துகிறார்களா என்று திணைக்கள தலைவர்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு முழு கேள்வியும் இதுக்குள்ள இருக்குது. துண்டு துண்டாகவும் பார்த்திருக்கிறோம், முழுசாகவும் இதுக்குள்ள கேள்வி ஒன்று இருக்கும். இப்ப இதுதான் 11வது கேள்வியாக இருந்தது. 12வது கேட்கிறாங்க, பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாட்டை கொண்ட பதவியில் பதிற்கடமை ஆற்றுவதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலர் ஒருவர் பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான ஏற்பாடு யார்? பதிற்கடமையில பணியாற்றுகிறவர் 2 ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அந்த 2ஐயும் நாங்கள் எழுதுவோம். பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாடு கொண்ட பதவி ஒன்றில் பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட அலுவலர். பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான ஏற்பாடு 2 விதமா சொல்றார்கள். ஒன்று, பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் அந்த பதவியில் நிரந்தரமாக நியமிக்கப்பட்டவர் போல அதே விதத்தில் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 2வது, பிணைப்பணம் செலுத்தும் உத்தியோகத்தர் ஒருவருடைய நீண்டகால விடுமுறைக்கு பதிலாளராக நியமிக்கப்படுபவர் போதுமான பிணைப்பணம் செலுத்துவதை அல்லது அந்த பதவியில நிரந்தரமாக இருப்பவர் போலவே பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 2 விதமா வருது. ஒன்று, ஒரு பதவிக்கு ஆக்டிங் போஸ்டுக்கு போடுறாங்க. 2வது, இவராக போய் தலையை கொடுக்குறார். யாரோ ஒருவர் நீண்ட நாள் லீவ்ல போறார், அந்த பதவிக்கு இவர் பதில் கடமை ஆற்றுகிறதுக்கு. நீண்ட கால விடுமுறை போது பதில் கடமைக்கு உடன்படுகிறவர் பதில் கடமைக்கு நியமிக்கப்படுபவர். நிரந்தர பதவி வகிப்பவர் போலவே பிணைப்பணம் செலுத்த வேண்டும். இப்ப 2 ஆங்கிள்லையும் இதை எழுத வேண்டும். சில வேளையில் 2 விதமாக அவர்கள் புள்ளிகளை வழங்கலாம். பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்கிற அந்த ஃபார்மேட்டை தான் அவையும் எதிர்பார்ப்பினம் உங்களுக்கு. இப்போ ஒன்று, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றில் பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் நிரந்தரமாக நியமிக்கப்பட்டவர் போல அதே விதமாக பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 2வது, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி வகிப்பவர் நீண்ட விடுமுறை பெறும்போது அவருக்கு பதிலாக கடமையாற்றுபவர் நிரந்தர பதவி வகிப்பவர் போலவே பிணைப்பணம் செலுத்துவது அவசியம். இந்த 2ஐயும் எழுதுங்க. சரி, ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம்.